எனக்கு வந்து இன்னைக்கு வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்டில் வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட கபோர்டில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம், ஐ மீன் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ அப்படி நான் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் போடாம எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்த ட்ரெஸ்லாம் இன்னைக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து என்னோட பிளாக் ஜீன். ஸோ இந்த ஜீன் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ் யூஸ் பண்ணல. இந்த ஜீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜீன், ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா கரெக்டான ஒரு ஃபிட்னஸ்ல இருக்கிற ஒரு ஜீன். பட் ஆனால் நான் அதை வந்து அங்கங்க ஃபெய்ட் ஆகி இருக்கிறதுனால வந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். இதுதான் அந்த பேண்ட், உங்களுக்கு நான் வெளிச்சத்துல காட்டுறேன். தெரியுதா, லைட்டா அங்கங்க ஃபெய்ட் ஆயிருக்கு. இது எல்லா இடமும் ஃபெய்ட் ஆயிருக்காது, ஸோ அங்கங்க திட்டா ஃபெய்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன எனக்கு நல்லாவே தெரியும், எங்க அம்மா தான் காரணம். ஸோ அந்த ஜீன்ஸை தான் வந்து நம்ம இன்னைக்கு புதுசு மாதிரி ஆக்க போறோம். அதுல வந்து நம்ம வந்து கலர் பண்ண போறோம், டை கலர், பிளாக் கலர் டை கலர் பண்ணி பேண்ட்டை வந்து புதுசு மாதிரி ஆக்க போறோம். வாங்க என்ன வீடியோக்குள்ள போலாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நான் வந்து நியர்பை ஷாப்ல வாங்கினேன். ஸோ பிளாக் கலர், இதோட பிரைஸ் வந்து 30 rupees. ஸோ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நியர்பை ஷாப்ல கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட பையிங் லிங்க் வந்து நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதையுமே உங்களுக்கு நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வந்து கொஞ்சம் வாட்டர், அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் இந்த டை பொடி, அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம். ஸோ பாத்திரம், ஒரு பக்கெட் இது வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து நம்ம தான் இன்னைக்கு செய்ய போறோம். நம்ம அம்மா வந்து இப்போ வீட்டில் இல்லை, அவங்க வரக்குள்ள இதை நம்ம செஞ்சு முடிக்கணும், இல்லாட்டினா பிரச்சனை ஆகிடும். ஓகே கைஸ், ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து எடுக்க போகிறோம். ஸோ வாட்டர் வந்து பாத்திரத்தில் எடுக்கலாம், பட் ஆனால் அது நல்ல தண்ணி எடுக்கணுமா உப்பு தண்ணி எடுக்கணுமான்னு சொல்லலை, வாட்டர் எடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்ல தண்ணியை யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஓகே கைஸ், தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ கொதிச்சு முடிச்சோடனே நம்ம கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா போலன்னு கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கொதிச்ச தண்ணியை வந்து நம்ம இதே பாத்திரத்துல யூஸ் பண்ணா வந்து எங்க அம்மா என்ன வந்து மர்க்கையா பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த டை வந்து இந்த கலர் வந்து இதுல ஒட்டி போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து ஒரு பக்கெட்ல வந்து மாத்திடலாம். ஸோ வீட்டில் ஏதாச்சும் ஒரு பழைய பக்கெட் இல்லை குளிக்கிற பக்கெட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து இதை மாற்றிங்க. அதை வந்து ஒரு பக்கெட்ல மாற்றியாச்சு. ஸோ இதில் தான் வந்து நம்ம இந்த கலர் சாய பொடியை போடணும். சால்ட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம போட்டு வச்சிருந்தது வந்து நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு நார்மல் வாட்டரை பிடிச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து அதில் முக்கி அதுலேயும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து காய போட்டுடணும். இதுதான் ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் வந்து இந்த பேண்ட் வந்து பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரும் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ட்ரெஸ் வந்து நம்ம நேற்று நைட்டு வந்து நான் காய வச்சுட்டேன். நேற்று காய வச்சது வந்து இன்னைக்கு நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் அந்தளவுக்கு ஃபினிஷ் வந்த மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஆனால் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல வெளுத்து போனது அப்படியே தெரிஞ்சிச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் தெரியல. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு.
நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கெட்லாம் வந்து பிளாக் கலர்ல அந்த எவ்வளவு வரைக்கும் தண்ணி ஊற்றணும் அவ்வளோ வரைக்கும் அப்படியே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால எங்கள் அம்மாட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா புதுசாக போய் ஒரு பேண்ட் வாங்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணி பாருங்க. இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இது எவ்வளோ நாள் லைஃப் வரும்னு எனக்கு தெரியல. பட் கடைக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா இது ரொம்ப நாள் லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. உடனே எல்லாம் போகாது, 2-3 வாஷ்க்கெல்லாம் போகாது, ரொம்ப நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பத்தி வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் தரேன். இது மாதிரியான உங்களுக்கு வேற ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க.